சமூகம் தன்னை எப்படி வழி நடத்திக்குது? அதிகாரம் எங்கிருந்து வருது? அது யார்கிட்ட போகுது? வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில தேடி ஒரு பயணம் போலாம். நவீன அரசாங்கங்களோட அடிப்படை கொள்கைகளை ஒரு ஆர்கிடெக்டோட ப்ளூ பிரிண்ட் மாதிரி நாம இன்னைக்கு ரொம்ப விரிவாவே அலசி ஆராய போறோம். பாருங்க, இந்த கேள்விதான் எல்லாத்துக்கும் ஆரம்ப புள்ளி. எப்படி எப்படி ஆயிரக்கணக்கான ஏன் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்னா சேர்ந்து ஒரு பொதுவான இலக்க நோக்கி நகர முடியுது? இந்த ஒரு பெரிய குழப்பத்துல இருந்து எப்படி ஒரு ஒழுங்கு உருவாகுது? இதுக்கான பதில் தான் நம்ம ஆர்கிடெக்ட் ப்ளூ பிரிண்டோட முதல் படி. அந்த கேள்விக்கான சிம்பிளான பதில் அரசாங்கம். இத ஒரு சமூகத்தோட ஆபரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ்னு நினைச்சுக்கோங்க. ஒரு கம்ப்யூட்டருக்கு ஓஎஸ் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் ஒரு சமூகத்துக்கு அரசாங்கம். அதுதான் ரூல்ஸை உருவாக்குது, வளங்களை பிரிச்சு கொடுக்குது, நாட்டுக்குள்ள அமைதியை பாதுகாக்குது, நம்ம எல்லாரையும் ஒரு பொதுவான பாதையில வழிநடத்துது. சரி, நம்ம ப்ளூ பிரிண்டோட முதல் அடுக்க பார்க்கலாம். எந்த ஒரு பெரிய வலுவான கட்டடத்துக்கும் அதோட ஃபவுண்டேஷன் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தாங்க ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் அசைக்க முடியாத 3 அடித்தள தூண்கள் இருக்கு. அது என்னன்னு பாப்போமா? அரசாங்கம் முடியாட்சியா இருக்கலாம், இல்ல ஜனாதிபதியமா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். ஆனா இந்த 3 அடிப்படை வேலைகள் இல்லாம அதால இயங்கவே முடியாது. இதுதான் அரசாங்கங்கிற கட்டடத்தோட அஸ்திவாரம். சட்டத்தை உருவாக்குறது, அதை செயல்படுத்துறது, அப்புறம் அதுக்கு விளக்கம் சொல்றது, இது 3 தான். இதோ அந்த 3 தூண்கள்: சட்டமன்றம், நிர்வாகத்துறை, அப்புறம் நீதித்துறை. சட்டமன்றம் ஒரு சமூகத்துக்கு தேவையான விதிகளை, அதாவது சட்டங்களை எழுதுது. நிர்வாகத்துறை அந்த சட்டங்களை நிஜ வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துது. நீதித்துறை அந்த சட்டம் சரியா பின்பற்றப்படுதா, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு தீர்மானிக்குது. பாருங்க, இந்த 3 சக்திகளும் ஒண்ணுக்கொன்னு சமநிலையில இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 3 தூங்குங்களுக்கு நடுவுல இருக்கிற பேலன்ஸ் தான் அதிகார பிரிவினைங்கிற கொள்கையோட இதயமே. இத ஒரு 3 கால் ஸ்டூல் மாதிரி யோசிச்சு பாருங்களேன். ஒரு கால் நீளமாவோ இல்ல குட்டையாவோ இருந்தா என்ன ஆகும்? ஸ்டூல் தள்ளாடி கீழே விழுந்துடும் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த 3 துறைகள்ல ஒன்னு மத்ததை விட பவர்ஃபுல்லா ஆச்சுன்னா மொத்த அரசாங்கமும் கவிழ்ந்துடும். சர்வாதிகாரம் உருவாக்கொண்டு மக்களோட சுதந்திரம் பறிபோயிடும். சரி, நம்ம கட்டிடத்தோட அஸ்திவாரத்தை பார்த்துட்டோம். இப்ப அடுத்த கேள்விக்கு வருவோம். இந்த கட்டிடத்தை யார் கண்ட்ரோல் பண்றா? அதிகாரம் யார் கையில இருக்கு? இதை பொறுத்துதான் அரசாங்கத்தோட வடிவமே தீர்மானிக்கப்படுது. முதல் வகை ஒருவரால் ஆட்சி. இதுல பவர் எல்லாமே ஒரே ஒரு நபர்கிட்ட குவிஞ்சிருக்கும். இதுல 2 முக்கிய வடிவங்கள் இருக்கு. ஒன்னு பரம்பரை முடியாட்சி, அதாவது அதிகாரம் தலைமுறையா அப்பாவுக்கு அப்புறம் பையன்னு போயிட்டே இருக்கும். பூட்டான் இதுக்கு ஒரு நல்ல உதாரணம். அவங்க முடியாட்சியிலிருந்து ஜனநாயகத்துக்கு மாறி வர்றாங்க. இன்னொரு வடிவம் தன்னல ஆட்சி அல்லது சர்வாதிகாரம். இதுல ஒருத்தர் அதிகாரத்தை கைப்பற்றி தனக்கு இஷ்டப்பட்ட மாதிரி ஆட்சி செய்வார். நேபாளத்துல நடந்த ஜனநாயக போராட்டங்கள் இதுக்கு ஒரு வரலாற்று சான்று. அடுத்தது சிலவர் ஆட்சி அல்லது ஒலிகார்கி. கிரேக்க மொழியில ஆலிகோஸ்னா கொஞ்ச பேர்னும், ஆர்கேன்னா ஆட்சி செய்யறதுன்னு அர்த்தம். அதாவது பவர் ஒரு சின்ன வசதியான குரூப் கையில மட்டும் இருக்கும். சமூகவியலாளர் ராபர்ட் மிஷல்ஸோட சிலவர் ஆட்சியின் இரும்பு விதின்னு ஒரு தியரி இருக்கு. அது ரொம்ப சுவாரஸ்யமானது. அவர் என்ன சொல்றாருன்னா, எந்த ஒரு பெரிய அமைப்பா இருந்தாலும் சரி, அது ஜனநாயகமா ஆரம்பிச்சாலும் கூட காலப்போக்குல அதிகாரம் ஒரு சின்ன எலைட் குரூப் கைக்கு போறதை தவிர்க்கவே முடியாதுன்னு சொல்றார். இது கொஞ்சம் யோசிக்க வைக்கிற விஷயம் இல்லையா? கடைசியா நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரிஞ்ச மக்கள் ஆட்சி அல்லது டெமோக்ரசி. அதிகாரம் மக்கள் கையில இருக்குன்னு சொல்றோம். ஆனா நிஜமாவே அதிகாரம் யார் கையில இருக்கு? ஒரு சின்ன பணக்கார கும்பல் கிட்டயா, இல்ல நம்மள மாதிரி சாதாரண மக்கள் கிட்டயா? இந்த வார்த்தையோட உண்மையான அர்த்தம் என்ன, அது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம் வாங்க. சரி, இதை நாம எப்படி புரிஞ்சுக்க போறோம்? ஒரு 5 ஸ்டெப்ல இந்த பயணத்தை கொண்டு போகலாம். முதல்ல மக்களாட்சினா என்னன்னு அதோட வேர்லேந்து ஆரம்பிப்போம். அப்புறம் அதோட வெவ்வேறு வடிவங்களை பார்த்து கடைசியா இன்னைக்கு உலகத்துல அதை சந்திக்கிற உண்மையான சவால்கள் என்னன்னு பேசுவோம். இது வெறும் தியரி இல்ல, நம்ம வாழ்க்கையோட நேரடியா சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். எந்த ஒரு பெரிய விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னாலும் நாம முதல்ல அதோட ஆணி வேருக்கு போகணும் இல்லையா? சோ இந்த மக்களாட்சி, அதாவது டெமோக்ரஸிங்கிற வார்த்தை எங்க இருந்து வந்துச்சு? அதோட முதல் அர்த்தம் என்னவா இருந்துச்சு? வாங்க அங்க இருந்து நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். இந்த வார்த்தையோட மூலம் ரொம்ப பழமையானது. பண்டைய கிரீஸ்ல இருந்து வருது. டெமோஸ்னா மக்கள், கிராட்டோஸ்னா ஆட்சி.
சிம்பிளா சொன்னா மக்களோட ஆட்சி. இது இன்னைக்கு நமக்கு ரொம்ப சாதாரணமா தெரியலாம். ஆனா யோசிச்சு பாருங்களேன், ராஜாக்களும் பேரரசர்களும் உலகத்தையே ஆண்டுட்டு இருந்த ஒரு காலத்துல அதிகாரம் மக்கள்கிட்ட இருக்குன்னு சொல்றது எவ்வளோ பெரிய புரட்சிகரமான விஷயமா இருந்திருக்கும். பண்டைய ஏதென்ஸ்ல பறந்த இந்த ஐடியா அப்புறம் பல 100 வருஷத்துக்கு ஒரு மாதிரி உறக்கத்துல இருந்துச்சு. அப்புறம் பாத்தீங்கன்னா 18ஆம் நூற்றாண்டுல அமெரிக்கா பிரெஞ்சு புரட்சிகள் நடந்தப்போ மறுபடியும் புத்துயிர் பெற்றுச்சு. அங்க இருந்து 20ஆம் நூற்றாண்டுல உலகம் பூரா பரவி இன்னைக்கு நாம பாக்குற இந்த உலகளாவிய அரசாங்க வடிவமா மாறி இருக்கு. இது சும்மா ஒரே நாள்ல நடக்கல. இது ஒரு ரொம்ப நீண்ட நிறைய போராட்டங்கள் நிறைஞ்ச ஒரு பயன். ஆப்ரஹாம் லிங்கனோட இந்த வார்த்தைகளை பாருங்க. மக்களாட்சியோட மொத்த சாரத்தையும் இதைவிட அழகா யாராலையும் சொல்லிட முடியாது. மக்களால், மக்களுக்காக, மக்களின் அரசாங்கம். இது வெறும் ஒரு டெஃபினிஷன் மட்டும் இல்ல, இது ஒரு தத்துவம். இந்த 3 வார்த்தைகளும் ஏன் இவ்வளவு முக்கியம், இது ஒன்னோட ஒண்ணு எப்படி கனெக்ட் ஆகுதுங்கிறத நம்ம அடுத்ததா பார்க்க போறோம். ஓகே, மக்களாட்சின்னு சொல்றோமே, அப்படின்னா என்ன? ஒரு பில்டிங்கை கட்ட செங்கல் தேவைப்படுற மாதிரி இந்த டெமோக்ரஸிங்கிற சிஸ்டத்தை உருவாக்க என்னென்ன அடிப்படை விஷயங்கள் தேவை? வாங்க அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்க்கலாம். இந்த லிஸ்ட பாருங்க. இதுல சில விஷயங்கள் ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கிற மாதிரி தெரியும். உதாரணத்துக்கு, பெரும்பான்மை ஆட்சி இருக்கு, ஆனா அதே சமயம் சிறுபான்மையினர் உரிமைகளையும் பாதுகாக்கணும். இது எப்படி சாத்தியம்? ஒருவேளை மெஜாரிட்டி மக்கள் மைனாரிட்டிக்கு எதிர ஓட்டு போட்டா என்ன பண்றது? அதே மாதிரி சுதந்திரமான தேர்தல்கள் மட்டும் நடந்தா போதுமா, இல்ல தேர்தலுக்கு அப்புறம் அரசாங்கம் மக்களுக்கு பதில் சொல்ல வேண்டாமா? பாத்தீங்களா, இந்த மாதிரி சிக்கலான பேலன்ஸை சரியா கொண்டு போறதுதான் ஒரு உண்மையான டெமோக்ரஸியோட சவாலே. இப்போ இந்த அடிப்படை ஐடியாக்களை வச்சுக்கிட்டு உலகத்துல பலவிதமான டெமோக்ரஸி மாடல்கள் உருவாகி இருக்கு. எப்படின்னா, ஒரே ரெசிபியை வச்சு விதவிதமா சமைக்கிற மாடல் தான் இதுவும். அப்படிப்பட்ட சில முக்கியமான வகைகளை பத்தி இப்ப பார்க்கலாம். இதுல 2 முக்கியமான அரசியல் வடிவங்கள் இருக்கு. ஒன்னு நேரடி மக்களாட்சி. சுவிட்சர்லாந்து மாதிரி சில நாடுகள்ல இத பார்க்கலாம். அங்க மக்கள் நேரடியாவே சட்டங்களை உருவாக்குவாங்க. கேட்கவே சூப்பரா இருக்குல்ல? ஆனா யோசிச்சு பாருங்க, இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டுல இது சாத்தியமா? கோடிக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு சட்டத்துக்கும் ஓட்டு போடுறது நடக்கிற காரியமா? அதனாலதான் நம்மள மாதிரி நிறைய நாடுகள்ல இருக்கிறது பிரதிநிதித்துவ மக்களாட்சி. அதாவது நமக்காக முடிவெடுக்க நாம சிலரை தேர்ந்தெடுக்கும். ஆனா ஒரு விஷயம், டெமோக்ரஸினா வெறும் ஓட்டு போடுறதோட முடிச்சு போறதில்ல. அது நம்ம சமூக வாழ்க்கையோட எல்லா பகுதியிலும் இருக்கணும். சமூக மக்களாட்சினா என்ன? ஜாதி, மதம், பாலினம்னு எந்த பாகுபாடும் இல்லாம எல்லாரும் சமம்ங்கிறது தான். அதே மாதிரி பொருளாதார மக்களாட்சினா செல்வம் ஒரே இடத்துல குவியாம எல்லாருக்கும் நியாயமா பகிரப்படணும். சோ இது வெறும் தேர்தல் சம்பந்தப்பட்ட விஷயம் மட்டும் இல்ல, நம்மளோட அன்றாட வாழ்க்கையே பாதிக்கிற ஒரு விஷயம். இதுவரைக்கும் டெமோக்ரஸியோட வெளித்தோற்றத்தை பார்த்தோம். இப்ப வாங்க அதோட இன்ஜின் ரூம்குள்ள போலாம். அதிகாரம் உண்மையில எப்படி வேலை செய்யுது? முடிவுகளை யார் எடுக்கிறா? மக்களோட ஆட்சின்னு நம்ம சொன்னாலும் நிஜமான பவர் யார் கையில இருக்கு? இத பத்தி அரசியல் அறிஞர்கள் சொல்ற சில முக்கியமான தியரிகளை பார்க்கலாம். அதிகாரம் எப்படி செயல்படுதுங்கிறத பத்தி 2 பெரிய பார்வைகள் இருக்கு. ஒன்னு, உயர்குடியினர் கோட்பாடு. இது அதிகாரத்தை ஒரு பிரமிட் மாதிரி பாக்குது. உச்சியில கொஞ்சம் பேரு, கீழே கோடிக்கணக்கான மக்கள். இன்னொன்னு, பன்மைத்துவ கோட்பாடு. இது அதிகாரத்தை ஒரு மார்க்கெட் மாதிரி பாக்குது. அங்க நிறைய குரூப்ஸ், அதாவது தொழிற்சங்கங்கள், பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ், சமூக குழுக்கள்னு எல்லாரும் தங்களோட செல்வாக்குக்காக போட்டி போடுறாங்க. இந்த 2 பார்வைகளும் டெமோக்ரஸியை பத்தின நம்ம புரிதலையே மாத்திடும். இந்த உயர்குடியினர் கோட்பாட்டை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்ப்போமா? இது என்ன சொல்லுதுன்னா, டெமோக்ரஸினா உண்மையில மக்களோட ஆட்சி கிடையாதான். அதுக்கு பதிலா பவர்ஃபுல்லான எலீட் குரூப்ஸ் மக்களோட ஓட்டை வாங்குறதுக்காக தங்களுக்குள்ள போட்டி போடுற ஒரு களம் மட்டும்தான். யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க கையில பவர் போயிடும். இந்த கோட்பாட்டின்படி மக்கள் வெறும் ஓட்டு போடுறவங்க மட்டும்தான். உண்மையான அதிகாரம் எப்பவுமே அந்த எலீட்ஸ் கிட்ட தான் இருக்கு. இது மட்டும் இல்ல, இன்னும் சில முக்கியமான பார்வைகளும் இருக்கு. உதாரணத்துக்கு கார்ல் மார்க்ஸ் என்ன சொன்னார்னா, டெமோக்ரஸிங்கிறது பணக்கார வர்க்கம் ஏழை வர்க்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான ஒரு டூல் அப்படின்னார். ஜான் லாக் மாதிரி ஆட்கள் அது நம்மளோட உரிமைகளையும் சுதந்திரத்தையும் அரசாங்கத்துக்கிட்ட இருந்து காப்பாத்துற ஒரு கேடயம்னு சொன்னாங்க. இன்னும் சிலர் உண்மையான டெமோக்ரஸிங்கிறது மக்கள் ஒன்னா கூடி பேசி விவாதம் பண்ணி முடிவெடுக்கிறதுல தான் இருக்குன்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, ஒவ்வொரு தேரியும் டெமோக்ரஸியோட ஒவ்வொரு முகத்தை நமக்கு காட்டுது, அதோட சிக்கலான தன்மையை நமக்கு உணர்த்துது. இந்த மாதிரி அதிகாரத்தை பத்தின பல கோட்பாடுகள் இருந்தாலும் டெமோக்ரஸியோட உண்மையான லட்சியம் என்னங்கிறத நம்ம மறந்துடக்கூடாது. காந்தியோட இந்த வார்த்தைகள் அதை நமக்கு ஞாபகப்படுத்துது. பவர் எலீட்ஸ் கிட்ட இருந்தாலும் சரி, பல குரூப்ஸ் கிட்ட செதறி கிடந்தாலும் சரி,
ஒரு டெமோக்ரஸியோட உண்மையான வெற்றி எதுல இருக்குன்னா, அந்த சமுதாயத்துல ரொம்ப பலவீனமா இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பலமா இருக்கிறவங்களுக்கும் ஒரே மாதிரி வாய்ப்பு கிடைக்குதாங்கிறதுல தான். இது வெறும் ஒரு ஆட்சி முறை இல்ல, இது ஒரு தார்மீக கடமை. சரி, இவ்ளோ தியரி, இவ்ளோ லட்சியம் எல்லாம் பேசிட்டோம். இப்ப ரியல் வேர்ல்டுக்கு வருவோம். பேப்பர்ல அழகா இருக்கிற இந்த ஐடியாஸ் எல்லாம் நடைமுறையில எப்படி வேலை செய்யுது? வாங்க சில இன்ட்ரெஸ்டிங்கான நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பார்க்கலாம். நம்ம பக்கத்து நாடுகளான நேபாளத்தையும் பூட்டானையும் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே ராஜ ஆட்சியிலிருந்து மக்கள் ஆட்சிக்கு மாறுச்சு. ஆனா போன பாதை தான் வாண்டான வேற. 2006ல நேபாளத்துல மக்கள் புரட்சி செஞ்சு ராஜாவை பதவியை விட்டு இறக்கி மக்களாட்சியை கொண்டு வந்தாங்க. ஆனா அதே வருஷம் பூட்டான்ல ராஜாவே முன் வந்து தன்னோட அதிகாரத்தை மக்களுக்கு ஒரு பரிசா கொடுத்தார். பாருங்க, ஒன்னு போராட்டத்தோட வழி, இன்னொன்னு பரிசோட வழி. ஒரே இலக்க அடைய எவ்வளவு வித்தியாசமான பாதைகள். ஆனா மக்களாட்சியோட பயணம் இன்னும் முடியல. இன்னைக்கும் உலகம் முழுக்க சுமார் 37 கோடி பழங்குடி மக்கள் தங்களோட உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க. அவங்களோட நிலம், வளம், சுயநிர்ணய உரிமைக்காக அவங்க நடத்துற போராட்டம் டெமோக்ரஸி எல்லாரையும் போய் சேர்றதுல எவ்வளோ பெரிய சவால் இருக்குன்னு நமக்கு காட்டுது. மக்களோட ஆட்சின்னு சொல்றோமே, அந்த மக்கள்ங்கிற வரையறைக்குள்ள இவங்களும் வர்றாங்களாங்கிறது தான் இங்க முக்கியமான கேள்வி. நவீன மக்களாட்சிகளோட இதயத்திலே இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை டாக்டர் அம்பேத்கரோட இந்த வார்த்தைகள் அப்படியே படம் பிடிச்சு காட்டுது. அரசியல்ல ஒருத்தருக்கு ஒரு ஓட்டு, ஒரு மதிப்புன்னு சமத்துவத்தை ஏத்துக்கிறோம். ஆனா நம்ம சமூக வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலையும் அதே சமத்துவத்தை நம்ம ஏன் மறுக்கிறோம்? ஸ்கூல்ல, வேலை செய்யற இடத்துல, பொது இடங்கள்ல அந்த ஒரு மதிப்பு எல்லாருக்கும் கிடைக்குதா? இதுதான் இன்னைக்கு இருக்கிற டெமோக்ரஸிங்கள் முன்னாடி நிக்கிற மிகப்பெரிய தார்மீக கேள்வி. இது நம்மள மறுபடியும் நாம ஆரம்பிச்ச இடத்துக்கே கூட்டிட்டு வருது. அரசியல் ரீதியா நாம எல்லாரும் சமம்னு சொல்லிக்கிட்டாலும் சமூகத்திலையும் பொருளாதாரத்திலையும் ரொம்ப ஆழமா வேரூனி போயிருக்கிற ஏற்ற தாழ்வுகளை எப்படி சரி செய்ய போறோம்? அரசியல் லட்சியங்களுக்கும் நம்ம நிஜ வாழ்க்கைக்கும் நடுவுல இருக்கிற இந்த பெரிய இடைவெளியை நிரப்புறது தான் இந்த 21ஆம் நூற்றாண்டுல டெமோக்ரஸிக்கு முன்னாடி இருக்கிற உண்மையான சவால். இதை நாம எல்லாரும் சேர்ந்து எப்படி எதிர்கொள்ள போறோம்?